ஹே எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்டர் டி வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு த ஹீரா மண்டி த டைமண்ட் பசார் அப்படிங்கிற ஹிந்தி சீரிஸோட எபிசோட் 2 பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எபிசோட் 1 பார்க்கலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி எபிசோட் 1 பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நேராக கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டிங்கில் மல்லிகா எப்படி அந்த ஹீரா மண்டின்ற இடத்துக்கு தலைவியான ஆலம் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் எங்கே காண போயிட்டா அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோட் 2ல் பார்க்க போகிறோம். எபிசோட்ஸ் 2ஓட ஸ்டார்டிங்ல எங்கேஜ் மல்லிகா அவரோட அக்காவுக்கு வந்து காலம் கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்போ மல்லிகாவோட அக்கா, நான் உன் குழந்தைய வித்துட்டு நீ என் மேல போகாம இருக்கன்னு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் விற்க போறேன் அப்படின்னு மல்லிகாட்ட சொல்றா. மல்லிகா, நீ உயிரோட இருந்தா தானே என்னை விற்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டுடுறா. அதே சமயத்துல மல்லிகாவோட லவ்வர் சுல்ஃபிகார் சாஹப்னு ஒருத்தர் அங்க வர, என்ன நீ உங்க அக்காவே கொண்டுட்டு நான் வட்ட கேட்டுட்டு இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அவங்க அக்கா தானாவே தூக்கு போட்டு இறந்த மாதிரி செட்டப் பண்ணி அவளோட லவ்வரை அங்கிருந்து அனுப்பிடுறா. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மல்லிகா யாருக்கும் தெரியாத மாதிரியே அழுதுட்டு இருக்கா. ஆனா இவ பண்ணதெல்லாம் மல்லிகாவோட தங்கச்சி வாஹிதா மேல இருந்து பார்த்துட்டு அவ கூட மல்லிகாவோட அக்காவோட பொண்ணு ஒருத்தி இருக்கா, பாரிதன். அவளுக்கு வந்து இப்போ வயசு 8 வயசு தான் ஆகுது. இப்போதைக்கு மல்லிகாவோட அக்கா யாரால செத்தாங்க அப்படின்றது வாஹிதாக்கோ இந்த மல்லிகாவோட அக்காவோட பொண்ணு பாரிதன் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல மல்லிகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் லாக்அப்ல வச்சிருக்காங்க. ஆனா மல்லிகா, நான் ஒரு இன்னசென்ட், நீங்க எனக்கு தெரியாம அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்கீங்க, நான் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஆல்ரெடி எவிடன்ஸ் போலீஸ் கிடைச்சி அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அதே சமயத்துல மல்லிகாவோட லவ்வர் அங்க வந்து போலீஸ்க்கு பணம் கொடுத்து அந்த ஃபைலை வாங்கி மல்லிகா கிட்டே கொடுத்து, நீ இனிமே எந்த கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி மல்லிகாவை அனுப்பி வச்சிடறான். பிளாஷ்பேக் இதோட முடியுது. இப்படிதான் வந்து மல்லிகா அவங்க அக்காவை கொண்டுட்டு ஹீரா மண்டின்ற இடத்துக்கு தலைவியான. ஸோ இதே மாதிரி எல்லா எபிசோட்லயும் பிளாஷ்பேக் போஸ்ட் வரும். ஸோ நீங்க கண்டினியூஸா எபிசோட் பாருங்க, அப்பதான் என்ன நடக்குதுன்னு புரியும். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் எபிசோட்ல ஆலம் அந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் காண போயிடுவா. அவ எங்க போனன்றதை இப்போ பார்ப்போம். போராட்டம் நடந்த நாள்ல 144 உத்தரவு போட்டுறதுனால யாரும் வெளியே இருக்கக்கூடாதுன்னு போலீஸ் எல்லாத்தையும் எச்சரிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஹீரா மண்டியில ஆலம் மெழுகுவர்த்தியை பத்த வச்சுட்டு இருக்கா. ஸோ ஆலம் பொண்ணு ஆகல, அவ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா அவ அங்க தாஜ்தாரை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கா. அங்க வேலை செய்யற பொண்ணு சைமா அவகிட்ட, இந்த மாதிரி நீ யாரையோ லவ் பண்ற, அவங்களதான் இப்போ நினைச்சு ட்ரீம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவளை சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொல்லாம அப்படியே விட்டுறா. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா மல்லிகா அக்காவோட நினைவு நாள். அதுக்காக அவங்க எல்லாரும் போயிட்டு அக்காவோட ரூமுக்கு போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வேண்டிப்பாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது. கதையோட பிளாஷ்பேக்லேயே நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன், மல்லிகாவோட அக்கா யாரால செத்துப்பா, அது மல்லிகாவால தான். பட் இது வந்து யாருக்கும் தெரியாது. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் மெழுகுவர்த்தி எடுத்துட்டு மல்லிகா அக்கா ரூமுக்கு போய் அவங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கிறாங்க. ஆக்சுவலா மல்லிகாவோட அக்கா இருந்த ரூமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கபாப்கான்ற ஒரு பில்டிங்ல, அந்த பில்டிங்ல தான் மல்லிகாவோட அக்கா உயிரோட இருந்தப்ப தங்கி இருந்தாங்க. அந்த பில்டிங்கு எல்லாரும் போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆசைய அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு வந்துடுறாங்க. மல்லிகாவோட தங்கச்சி அந்த வீட்டை எப்படியாவது மல்லிகா கிட்ட வந்து வாங்கிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கா. அதனால அன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தங்குறேன், எனக்கு இந்த வீட்டோட கீயை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா கிட்ட கேட்க, இன்னும் இந்த விஷயம் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு, அதனால அவங்ககிட்ட வந்து கீ தர முடியாது, இந்த கோர்ட்டோட விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட இந்த கீயை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மல்லிகா போக, ஆனா இவளுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அங்கேயே இருந்து நீங்க என்னை ஹாப்பியா பார்க்க விரும்பலையான்னு கத்திட்டு இருக்கா. ஆனா அது யாருமே கேட்காம கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல பிப்போ ஜானோட அக்கா, அதாவது ஆலம்க்கு அவ அக்கா தான், அவளோட லவ்வர் கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியே போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. அவன் இந்த மாதிரி என் லவ்வர் இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பிப்போ ஜான் கிட்ட காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதுல இருக்க மொத்த பரிசும் அவளோட லவ்வர் கொடுத்தது கிடையாது, இது பிப்போ ஜான் தான் கொடுத்தேன்னு அவகிட்ட உண்மையை சொல்றா. நான் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்கேன், விட மாட்டியா அப்படின்னு அவ கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துச்சுன்னா, இவ லவ் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டான். ஸோ அதனால இந்த வருத்தத்தை அவளால தாங்கிக்க முடியல. இப்ப அவனை பார்க்க தான் நான் இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்போ ஜான் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. அடுத்த சீன்ல அந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு சைமா அங்க இருக்க பெர்ஃப்யூம் ஷாப்புக்கு போயிட்டு பிப்போ ஜான், மல்லிகா ஜான், அதே மாதிரி ஆலம்க்கு என்னென்ன மாதிரி பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ்லாம் வேணும்னு அங்க இருக்க கடையில வாங்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல தாஜ்தார் அங்க கார்ல வந்துட்டு அவனுக்கு கிடைச்ச அந்த ஆலமோட கர்ச்சியை வச்சு, இது உங்க கடையில இருந்து வாங்கின பெர்ஃப்யூம் தானே அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்க, ஆமா இது என் கடையில இருந்து வாங்கினதான் அப்படின்னு அவனும் சொல்றான். சரி அப்ப இது யாரு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கடைக்காரங்கிட்ட தாஜ்தார் கேட்கறான். இல்ல அது வந்து எனக்கு சரியா தெரியாது, இந்த ஊர்ல நிறைய பேர் என்கிட்ட இருந்து பெர்ஃப்யூம் வாங்கிட்டு போவாங்க, ஆனா இது யாரும் வீட்டோட கர்ச்சீஃப் எனக்கு தெரியாது அப்படின்னு கடைக்காரன் சொல்லி அனுப்பிடுறான். ஆனா அந்த வேலை பார்க்குற பொண்ணு
பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது நம்ம ஆலமோட கர்ச்சீஃப் தான் அப்படின்னு. அதனால ஆலமோட கர்ச்சீஃபை அவ வாங்கிட்டு போயிடுறான். இது தாஜ்தாருக்கு தெரியாது. அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல வேலை பார்க்குற பொண்ணு சைமா ஆலம் கிட்ட போய் இந்த கர்ச்சீஃபை வச்சு உங்களை ஊர் பூரா ஒருத்தர் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு ஆலம் கிட்ட சொல்ல, அவளோட அடையாளங்களை ஆலம் சைமா கிட்ட சொல்றான். ஆமா அவரே தான் அப்படின்னு சைமாவும் சொல்ல, ஆலம்க்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. சரி நம்மளையும் ஒருத்தர் தேடி வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல வாகிதா அவளோட பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா வாகிதாவுக்கு ஒரு கவலை, என்னடா இன்னும் நம்மளுக்கே எந்த லவரும் கிடைக்கல, அதுக்குள்ள நம்ம பொண்ணு கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவளை ஒரு சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ற மாதிரி சொல்றா. ஆனா அவளுக்கு தெரிஞ்சது வாகிதாவோட பொண்ணு அவகிட்ட, நான் உங்களை விட ரொம்ப அழகா இருக்கேன் தானே இந்த மாதிரிலாம் என்னைய பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாகிதா அது கோவம் வந்து அவளை அடிச்சிடுறா. இப்ப அடிச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்க அதே சமயத்துல பிம்போஜான் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வாகிதாவை மிரட்டி அனுப்பிடுறா. பிம்போஜான் வாகிதாவோட பொண்ணு ஆறுதல் படுத்துறா. இந்த மாதிரி நான் இதை பத்தி மல்லிகா கிட்ட பேசுறேன், பேசிட்டு இதை பத்தி ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலா பேசுறா கொஞ்சம். அதுக்கு வாகிதாவோட பொண்ணு, இல்ல இது எனக்கான பேட்டில், நான் தான் என்னைய பாத்துக்கணும், நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவளையும் அனுப்பிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல பிம்போஜானோட அக்கா அவளோட லவ்வரை மீட் பண்ண ஒரு பாருக்கு போறா. அங்க அவளோட லவ்வர் ஆல்ரெடி அவன் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேசிட்டு இருக்கான். இவ வரதை பார்த்துட்டு அவனை எப்படியாவது வெளியே அனுப்பிடணும்னு சொல்லி ஏதோ பேசி அந்த பாருக்கு வெளியே அனுப்பி கதவை சாத்திடுறான். அவளும் வெளியே அழுதுகிட்டே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, கதவை தொடங்க அப்படின்னு வெளியே அழுதுகிட்டே அங்க கத்திட்டு இருக்கா. அதை யாருமே காதுல வாங்கிக்காம இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல மல்லிகா அவளோட பொண்ணு ஆலம்க்கு நிறைய நகைகள்லாம் போட்டு விட்டு, இதுதான் அவளோட இனிஷியேஷன் செரிமனியில நான் அவளுக்கு போட்டு விட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சு காமிச்சிட்டு இருக்கா. இனிஷியேஷன் செரிமனிலாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காத அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிகா அதை காதலே வாங்காம அதை நகை விற்கிறவங்கிட்ட இன்னும் வேற ஏதாவது நகைகள் புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, அவனும் நிறைய டைமண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து காமிக்கிறான். அதில் ஒரு டைமண்டை பிம்போஜானோட அக்கா எடுத்து பார்க்க, இது ஆல்ரெடி ஒருத்தவங்க மேரேஜுக்காக ஆர்டர் பண்ணிட்டாங்க, அதனால இது உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்ல, அவளும் இது யாருக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க சொல்ல, இது உங்களோட லவ்வர் தான் அவளோட வருங்கால மனைவிக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சோகமாகிடுறான். ஆனால் இவரோட லவ்வர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவளையே அவனோட கல்யாணத்துக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக புக் பண்ணி வச்சிருக்கான். பிம்போஜான் இது தெரிஞ்சுக்கிட்டே, இவ அங்கே போனால் ரொம்ப கஷ்டப்படுவா, அவளோட கண்ணால் அவளோட லவ்வர் மேரேஜுக்கு பார்க்க வரும், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கேட்க, மல்லிகா இல்லை வேணாம் இவளே போகட்டும், இவளே போனதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி இவளையே அந்த கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சிடுறான். அடுத்த சீனில் பிம்போஜானோட அக்கா அங்கே போய் டான்ஸு பாட்டுலேயே அவளோட வருத்தத்தை அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இது அவளோட லவ்வருக்கு பிடிக்காம, என் கல்யாணத்தில் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சிடுறான். இப்போ அடித்து அழுதுட்டு இருக்கப்போ மல்லிகாவும் அதே சமயத்தில் அங்கே வந்துடுறா. வந்து இந்த மாதிரி டான்ஸை பாதிலேயே நீ விடக்கூடாது, திரும்ப கண்டினியூ பண்ணு அப்படின்னு அவளுக்கு ஆர்டர் போடுறா. அவளும் அழுதுகிட்டே டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மல்லிகா, இந்த மாதிரி நான் இங்கே வந்ததே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவளை அடிச்சதுக்காக இவகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அவளோட லவ்வர் ரொம்ப கோவமாகி, இப்போ எல்லாத்து முன்னாடி நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு அவகிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறான். இவளே ஒரு விபச்சாரி, நான் இவளை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். மல்லிகா, இப்ப நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்கலைன்னா நான் அவனோட வாழ்க்கையை பத்தின உண்மையை எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வரும் அப்படின்னு சொல்றான். இவனு கோவத்துல, என்ன உனக்கு தெரியும், முடிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்ல, மல்லிகா நீ ஒரு விபச்சாரியோட பையன் தான், அது வேற யாரும் இல்ல, அந்த மல்லிகா தான் நான் சின்ன வயசா இருக்கும் போது உன்னைய வேற ஒருத்தவங்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா மல்லிகாவோட குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க அக்கா வந்து வேற ஒருத்தருக்கு வித்துருவாங்க. அந்த குழந்தை தான் இவன். இப்போ இந்த உண்மையெல்லாம் எல்லாத்து முன்னாடியும் தெரிஞ்சிருச்சுன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்க போய் உட்காந்துருக்க, மல்லிகாவும் அவளோட பொண்ணும் அங்கிருந்து கிளம்பிட்டுறாங்க. அப்படியே அவங்க ஹீராமண்டி குதிரை வண்டியில போயிட்டு இருக்க வழியிலேயே மல்லிகா இந்த மாதிரி அட்வைஸ் பண்றா. இதுக்காக தான் ஒரு விபச்சாரிக்கு லவ்ன்றது செட் ஆகாது அப்படின்னு அவளோட பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு அவளோட லவ் தான் பெருசுன்னு முன்னாடியே விஷம் சாப்பிட்டா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அவ அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. மல்லிகா அந்த குதிரை ஓட்டுறவங்கிட்ட, நீ கொஞ்சம் வேகமா போ, இவளுக்கு என்ன ஆச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வேகமா போக சொல்றா. அவனும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய் ஹீராமண்டி போறதுக்குள்ளே இவளும் செத்துடுறா. இப்போ அங்க இருக்க ஹீராமண்டியில இருக்க எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து இவளுக்கு பாட்டுலாம் பாடி அவளோட உடலை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அந்த அடக்கம் பண்ற நிகழ்வுல ஒரு பொண்ணு மட்டும் தனியா அங்க இருந்து நடந்து வரா. அதை பார்த்தா மல்லிகாவோட அக்கா மாதிரியே இருக்கு. அது வேற யாரும் இல்ல, மல்லிகாவோட அக்காவோட பொண்ணு ஃபாரிதன். நான் இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரிதன் 8 வயசா இருக்கும்
இருக்கும்போதே மல்லிகா அவளை வேற ஒருத்தருக்கு வித்துட்டா. இப்போ அவள் வளர்ந்து அங்கே அவள் கண்ணு முன்னாடி வரவும் இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இவளுக்கு தான் இந்த உண்மையை பற்றி தெரியுமே, அவங்க அம்மாவை நான் தான் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை பற்றி தெரியும்னு கொஞ்சம் பயத்தோட பார்க்குறா. அதுக்கு ஃபாரிதன் அவகிட்ட நேராக வந்து எங்கள் அம்மாவை கொண்டதை எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு பழிவாங்கத்தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவகிட்ட சொல்கிறான். மல்லிகாவோட கையில் இருக்க ரிங்கை பார்த்துட்டு இது என்னோட அம்மாவோட ரிங்கு தானே, இதை ஒரு நாள் நான் திரும்ப வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. எபிசோட் 2 இதோட முடியுது. உங்களுக்கு என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 3ல இன்னும் நிறைய டிப்ஸ் பார்ப்போம். Until then, see you all.